அவர் தலையை துண்டிச்சிடறாங்க. அதுதான் ரொம்ப துயரமான ஒரு சம்பவம். அது எதிரிகளால் வீழ்த்தப்பட்டதுன்னு சொல்கிறத விட உள்ளே இருக்கக்கூடிய துரோகிகளால் தான் அந்த நகரம் வீழ்த்தப்பட்டதுங்கிறத அந்த நிலவியல் அமைப்பை உங்களுக்கு காட்டி கொடுக்கணும். அது ஒரு மலைப்பாங்கான பகுதி. வல்லாள மகாராஜா இருந்த காலத்தில் பிரதான வாயில் எதுன்னு கேட்டிங்கனாக்கா வல்லாளம் திருவாயில் கோபுரம் தான். கிருஷ்ணதேவரர் காலத்தில் தான் இந்த ராஜகோபுரம் கட்டமைக்கப்படுகிறது. 6 மாதம் தொடர்ந்து அவர் போரில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறார். ரெண்டாவது, அவங்க செய்த மாபெரும் வரலாற்று பிழையாக பார்ப்பது என்ன அப்படின்னு சொன்னால், அப்போ திருவண்ணாமலை அவர் கண்ட்ரோலில் இருந்ததுன்னா கிடையாது, அவருடைய ஆளுமைக்கு கீழே கிடையாது. நம்ம கற்பனைக்கு எட்டாத அளவிற்கு செல்வம் அங்கு கைப்பற்றப்பட்டது என்று வரலாற்று பதிவே இருக்கு. வைஷால பேரரசுங்கிறது கிபி 10 இருந்து கிபி 1346 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 350 ஆண்டு கால ஒரு பேரரசாக அவங்க ஆண்டு இருக்காங்க ஐயா. இன்றைக்கி இருக்கக்கூடிய கர்நாடக பகுதியாக இருக்கக்கூடிய அந்த தொடக்க காலத்தில் அவங்களுக்கு பேலூர் தாங்க ஐயா அரசு தலைமை. அதுக்கு அடுத்த தலைமையாக வந்தது வந்து துவாரா சமுத்திரம். இந்த துவாரா சமுத்திரம் 2 முறை தீக்கிரையாக்கப்பட்டது. அதனால் அதை மீண்டும் புதுப்பிக்க முடியல. இன்றைக்கி அது வந்து ஹலபேடுன்னு பேருங்க ஐயா. ஹலபேடு என்று சொன்னால் தமிழில் பழைய நகரம்னு பேர். அந்த ஹலபேட்டில் இருக்க ஹலபேடு அவங்களுடைய 2வது தலைமை. அதன் பிறகு அவர் அந்த நகரத்தை இழந்ததுக்கப்புறம் தான் அவர் திருவண்ணாமலைக்கு நகரத்தில் இருக்கிறார். யார்? 3ஆம் வல்லாளம். வைஷால பேரரசுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு வரலாற்று பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு முனிவர் இருக்கிறாரு ஐயா. அந்த முனிவருடைய யோகத்தின் பொழுது ஒரு புலி குறுக்கிடுவதாகவும், அந்த புலி வருகின்ற காலத்தில் சாலாங்கிற ஒரு நபர் வரார். அப்போது சாலா புலியை அடின்னு அவர் சொன்னதனுடைய அந்த சொல்லு தான் வைஷாலா அப்படின்னு மாறினதாக அவங்க புராண ரீதியாக வைக்கிறாங்க. அதனால தான் அவங்களுடைய சின்னம், அரசு சின்னமே பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு புலியை ஒரு வீரன் வாளால் எதிர்கொள்வது போன்ற ஒரு சின்னம் இருக்கும். இதுதான் அவங்களுடைய அரசு சின்னமே. இதுதான் வைஷால அந்த பேரரசுக்குடைய தொடக்க காலமாக பார்க்குறாங்க. இப்போது அந்த அரசில் ரொம்ப பிரசித்தி பெற்றவன் யார் என்று சொன்னாக்கா 3ஆம் வல்லாளம் தான். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, 1291 1343 வரைக்கும் கிட்டத்தட்ட 52 ஆண்டு காலம் அரசு தலைமை ஏற்ற ஒரே நபர் இவர் மட்டும்தான். மற்றவங்களுக்கு கூட அந்த இது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தென்னகத்தில் ஒரு பேரரசாக 12ஆம் நூற்றாண்டில் இருந்தது இவங்க ஆட்சி மட்டும்தான். மீதி இடங்கள் எல்லாமே டெல்லியோட சுல்தான்களுடைய ஆட்சிக்கு விழுந்துருச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் 1311 மாலிகப்பூருடைய படையெடுப்பு துவாரா சமுத்திரத்தை நோக்கி வருகிறது. அலாவுதீன் கில்ஜி டெல்லியில் சுல்தானாக இருக்கிறாருங்கய்யா. அப்போது இந்த போர் நடக்கின்ற பொழுது மன்னர் வந்து மதுரையில் இருக்கிறார். யார்? 3ஆம் வல்லாளம். அவர் எதுக்கு மதுரையில் இருக்கிறாரு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு மதுரையில் வந்து சுந்தரபாண்டியனுக்கும் வீரபாண்டியனுக்கும் அரசு தலைமை ஏற்றுக்கொள்வதில் போர் நடக்குது. உள்நாட்டு யுத்தம் நடக்கிறதுல அரசு தலைமையுடைய அதிகாரப்பூர்வமான அரசு தலைமை சுந்தரபாண்டியனுக்கு தான். ஏன்னா அவன் தான் பட்டத்து மகாராணியுடைய மகன். வீரபாண்டிய மன்னனுடைய இடையில சேர்த்துக்கிட்ட மனைவியோட மகன். இப்போ அவர் சுந்தரபாண்டியனுக்கு ஆதரவாக படையை நடத்தி மதுரையில் இருக்கின்ற நேரத்தில் தான் 1311 மாலிகப்பூர் வந்து துவாரா சமுத்திரத்தை சுத்தமாக அழிச்சிடுறாங்க. அதாவது நம்ம கற்பனைக்கு எட்டாத அளவிற்கு செல்வம் அங்கு கைப்பற்றப்பட்டது என்று வரலாற்று பதிவே இருக்குது. அந்த அளவுக்கு அபரிதமான செல்வத்தை கைப்பற்றிருக்காங்க. அதன் பிறகு மன்னர் என்ன பண்ணுறாருனாக்கா, போர் நிறுத்த ஒப்பந்தத்தை செய்து கொண்டு சரணாகதி அடைஞ்சு தன்னுடைய பொருளெல்லாம் அவர் கொடுக்குறாரு. அவர் மீதி செலுத்த வேண்டிய கப்பத்தொகைக்காக
மூன்றாம் வல்லாளனுடைய மகன் விருப்பாட்சனை பிணைய கைதியாக பிடித்து கொண்டு டெல்லிக்கு செல்றாங்க. யார்? மாலிக் கபூர் டெல்லிக்கு இட்டுன்னு போறாரு. கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம் அவர் கழிச்சு தான் அந்த பிணைத்தொகையை செலுத்தி கப்பமாக செலுத்தி தன்னுடைய மகன் விருப்பாட்சனை அவர் மீட்டுக்கிறார். இப்படிப்பட்ட சூழலில் 1327 ஒரு 16 ஆண்டு காலம் கழித்து 27 முகமது பின் துக்ளக் ஆட்சி காலத்தில் இந்த நகரம் மீண்டும் சூறையாடப்படுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இவர் அந்த புதிய அரசு தலைமைக்கு கப்பம் கட்ட மறுக்கிறாரு. கப்பம் வசூலுக்காக வருகின்ற பொழுது அவங்க மறுபடியும் துவார சமுத்திரத்தை அழிச்சிடறாங்க. இப்படி அது 2 முறை செஞ்சு போகுது. உண்மையிலே சொல்கிறேங்க ஐயா, அது எதிரிகளால் வீழ்த்தப்பட்டதுன்னு சொல்கிறத விட உள்ளே இருக்கக்கூடிய துரோகிகளால் தான் அந்த நகரம் வீழ்த்தப்பட்டதுங்கிறத அந்த நிலவியல் அமைப்பை உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். அது ஒரு மலைப்பாங்கான பகுதி. அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் உள்ளே போயிட முடியாது. எந்த ஒரு படையும் உள்ளே போயிடவும் முடியாது. அவ்வளோ வலிமையான இடம் அது. அப்படிப்பட்ட இடத்துல வெளியிலேருந்து இவ்வளோ பெரிய படைகள் உள்ளே வந்து நிற்குது சொன்னால், உள்ள அவருக்கு உள்நாட்டிலையும் அவருக்கு விரோதிகள் இருந்திருக்காங்கிறது தான் நம்ம இந்த சம்பவம் நமக்கு காட்டுது. அவர் இந்த நகரத்தை இழந்துட்ட பிற்பாடு அவர் திருவண்ணாமலைக்கு வராரு. அப்போ திருவண்ணாமலை அவர் கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா கிடையாது, அவருடைய ஆளுமைக்கு கீழே கிடையாது. திருவண்ணாமலை பகுதி வந்து பாண்டியருடைய ஆளுமையில் இருந்த பகுதி. சுந்தரபாண்டியனுக்கு அவர் பட உதவி செய்ததன் காரணமாக திருவண்ணாமலை உள்ளிட்ட தொண்டை மண்டல பகுதியை வந்து 3ஆம் வல்லாளனுக்கு கொடுக்கப்படுது, பரிசாக கொடுக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் அவர் திருவண்ணாமலை கிடைக்குது. இப்போ அப்படி வருகின்ற பொழுது அவர் கண்ணனூர் குப்பம்ன்ற ஒரு ஊரை தான் அவர் தன்னுடைய தலைநகராக வச்சிருக்கிறார். கண்ணனூர் குப்பம் தான் இன்னைக்கு திருச்சிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சமயபுரம். இந்த சமயபுரத்துடைய பூர்வாங்க பேர் கண்ணனூர் குப்பம்னு பேர். 2வதாக இருக்கக்கூடிய தலைநகரமாக அவர் திருவண்ணாமலையை வச்சிருக்கிறார். புரியுதுங்களா? இந்த 2வதாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில் 1328 இங்கே வந்து குடியேறாரு. புரியுதுங்களா? கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலம் இங்கே இருக்கிறார். இப்போ அவங்களுடைய குலச்சின்னமாக இருக்கிறது வந்து ஒரு புலியை எதிர்கொள்ளக்கூடிய வீரனுடைய சின்னம். திருவண்ணாமலையில் அவர் அரசு தலைமை ஏற்ற பிறகு இங்கே இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமான கொடி சின்னம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, கண்ட பேருண்ட பறவைன்னு சொல்லுவோம். இருதலை பட்சி, இருதலை பறவை தான் அவர் தன்னுடைய அரசு கொடியில் இருக்கும். இன்னைக்கு இருக்கு, அவங்க சின்னம் இருக்குது. இந்த சின்னத்தை தான் இன்னைக்கு சுதந்திர இந்தியாவில் கர்நாடக அரசாங்கம் அதிகாரப்பூர்வமான அரசு சின்னமாகவும் வச்சுட்டு இருக்கு. அந்த சின்னம் அவங்க அரசு முத்திரைகளை பார்த்தீங்கன்னா இந்த பேரண்ட பறவையோடைய உருவமும் அந்த அவங்க சின்னத்துலையும் இருக்குது, இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அப்போ என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த அளவுக்கு கர்நாடகா பகுதியில் ஒரு பெரிய தாக்கத்தை இவங்க ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அது ரொம்ப மறுக்க முடியாத உண்மை. அந்த துவாரா சமுத்திரத்தை இழந்ததுக்கு பிறகு தான் அவர் திருவண்ணாமலைக்கு வந்து குடியேறாரு. ஐயா, அவங்க வேலூரில் இருந்தபோதும் சரி, துவாரா சமுத்திரத்தில் இருந்தபோதும் கட்டிய கோயில்கள் இருக்குது பார்த்தீங்களா, 2 கோயில்கள் உலக பாரம்பரிய நினைவு சின்னங்க ஐயா. வேலூரில் இருக்கிறது பெருமாள் கோயில், துவாரா சமுத்திரத்தில் இருக்கிறது சிவன் கோயில். சோப்பு கல்லுன்னு சொல்லுவாங்க ஐயா. அது என்னென்னா மேங்கனீசம் நிறைந்த ஒரு கல், படிமானம் உள்ள கல். அந்த சிற்ப வேலைகள் வந்து அவ்வளோ நுணுக்கமாக இருக்கும். ஆமாம், நீங்கள் அதை மரச்சிற்பத்தை விட ரொம்ப நுணுக்கமாக அந்த வேலைப்பாடுகளை வந்து நீங்கள் செய்ய முடியும். அவ்வளோ அதிசயம் அந்த கோயில். அந்த கோயில் எப்படி கட்டப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, தென்னிந்தியாவிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நட்சத்திர வடிவத்தில் இருக்கும். அந்த கோயில் நட்சத்திர வடிவத்தில் தான் அவங்க அதை கட் பண்ணுறோம். அவ்வளோ பிரசித்தி பெற்ற கோயில். சமயபுரத்தில் இருக்கிற மாரியம்மன் கோயில் அனைவருக்கும் தெரியும். ஆனால் இந்த போசால சிவன் கோயில்னு ஒன்று இவங்க ஒன்று கட்டியிருக்காங்க அங்கே. அந்த கோயில் பெரும்பாலும் பேருக்கு தெரியாது. அதுவும் கலை நுணுக்கம் மிக்க ஒரு கோயிலுங்கய்யா. அது இந்த வைசால மகாராஜா காலத்தில் தான் கட்டப்பட்டது. அவங்களுடைய கோயில் தான். அப்படி அவர் திருவண்ணாமலையில் இருக்கின்ற பொழுது தான் அவர் 3ஆம் பிரகாரத்தில் வல்லாளன் திருவாயில்ன்ற பேரில் ஒரு கோபுரமும் கட்டி ஆட்சி பண்ணியிருக்கிறாரு. புராணத்தில் சைவ எல்லப்பனாவலர் சொல்கிறாரு, 6இல் 1 பங்கு தான் வரியாக வசூலித்தார் அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. வரலாற்று ஆய்வாளர்களும் அவர்
அந்த அளவுக்கு மக்கள் மீது கொடுமையான வரி செலுத்தியதாக எந்த விதமான தரவுகளும் இல்லைங்க ஐயா. திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அவர் கடைசி 15 ஆண்டு காலம் அவர் இங்கே தான் இருக்கிறாரு. அப்படி இருக்கின்ற பொழுது தான் மதுரை சுல்தான்களோட அவருக்கு போர் மூழுது. ஏன் மூழுதுன்னு கேட்டிங்கனாக்கா, அவங்க காவிரி ஆற்றை கடந்து கண்ணனூர் குப்பத்தை பிடிச்சிடுறாங்க. அன்னைக்கு மதுரையுடைய பேர் வந்து மாபாத்துன்னு பேருங்க. மாபாத் அது பேர். அன்னைக்கு சுல்தானாக இருந்த ஒரு பேர் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, கியாசுதீன் முகமது தமகனின்னு பேருங்க அவர் பேர். அவர் தான் சுல்தான். இப்போது இவருக்கு அப்போது வயசு வந்து 80 வயசுங்க. போர்க்களத்தில் 80 வயசு ஒரு வயது முதிர்ந்த ஒருவர் போருக்கு நேரடியாகவே செல்கிறார். ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 6 மாத காலம் முற்றுகை போர். இது 6 மாதம் தொடர்ந்து அவர் போரில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறார். அப்படி இருக்கின்ற போது அந்த கண்ணனூர் கோட்டையை இவங்க பிடிக்கிறாங்க. பிடிக்கின்ற பொழுது அங்கே உள்ளே இருந்த படைத்தளபதி சமாதான ஒப்பந்தம் செய்வதற்கு 14 நாட்கள் அவகாசம் கேட்குறாங்க. நாங்கள் போய் சுல்தான்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு நாங்கள் முடிவு சொல்கிறோங்க, எங்களுக்கு ஒரு 14 நாள் நேரத்தை கால அவகாசம் கொடுங்கன்னு அவர் கேட்குறாரு. இவரும் அதை கொடுக்குறாரு. இந்த 14 நாள் அவகாசத்தை தான் இவங்க பலமாக பயன்படுத்துகிறாங்க சுல்தான் அரசு. அன்னைக்கு இவருடைய படையில் 1.5 லட்சம் பேர் இருக்காங்க. யார் படையில்? 3ஆம் வல்லாளன் படையில் 1.5 லட்சம் வீரர்கள். இந்த 1.5 லட்சம் பேரில் 20,000 பேர் முஸ்லீம்களே. சுல்தான் படையில் வெறும் 6,000 பேர் தான் இருக்கிறாங்க. இந்த 6,000 பேர் கொண்ட படையை தான் அவங்க முன்ன நகர்த்தி அவங்க அந்த காவிரி ஆற்றை அவ்வளோ எளிதில் கடந்து வர மாட்டாங்கன்னு இவங்க ஒரு கணக்கு போட்டாங்க, குறைத்து மதிப்பிட்டாங்க. ஆமாம், அது ஒரு தப்பு. ரெண்டாவது, அவங்க செய்த மாபெரும் வரலாற்று பிழையாக பார்ப்பது என்னன்னு சொன்னால், 14 நாள் கால அவகாசம் கொடுத்தது தான் வரலாற்று ரீதியாக அது தப்பாகிட்டுறதோன்றது ஒரு தோணுதுங்கய்யா. அவங்க அந்த நள்ளிரவில் ஆற்றை கடந்து வந்து போர் செய்து வல்லாளனை கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணி மதுரைக்கு கொண்டு போகிறாங்க. அவர்கிட்ட இருக்கக்கூடிய யானை, குதிரை, செல்வங்களை எல்லாம் பறிச்சுக்கிறாங்க. பறிச்சுக்கிட்டு அவர் தலையை துண்டிச்சிட்றாங்க. அதுதான் ரொம்ப துயரமான ஒரு சம்பவம். தலையை துண்டிச்சிட்றாங்க. துண்டித்த பிறகு அவருடைய தோல் முழுவதும் உரிக்கப்படுகிறது. அந்த உரிக்கப்பட்ட தோலை குறித்து வக்கியப்பிரிகளை உள்ளே வைத்து ஒரு பொம்மை மாரி அதை செஞ்சு கோட்டையில் தொங்க விட்டுறாங்க. ஒரு வரலாற்று துயரம் அது. இப்படி இதை நேரில் பார்த்த ஒரே மனித சாட்சி, வரலாற்று சாட்சி யாருன்னு கேட்டினா இபான் பாதுதா. இவர் ஒரு மொரோக்கோ நாட்டு பயணி. கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் உலகம் முழுக்க பயணித்தவர். இந்தியாவில் பல காலம் தங்கியிருந்தவர். முகமது பின் துக்ளக்குடைய ஆட்சியில் அவர் ஒரு பெரிய அரசு பதவி வகித்தவர், மிக முக்கியமான ஆய்வாளர். அவர் ஒரு வகையில் மதுரை சுல்தானுக்கு ஒரு உறவினரும் கூட. இங்கே வந்தது பிறகு அவர் உறவினராக மாறுறார் பெண் வகையில். இவர் தான் அதை பதிவு செஞ்சார். இப்படி ஒன்று அவருடைய கோட்டையில் தோல் உரிக்கப்பட்ட 3ஆம் வல்லாளனுடைய உடல் அந்த தொங்கப்பட்டு இருக்கிற செய்தியை வரலாற்று ரீதியாக பதிவு செய்தவர் இபான் பாதுதா தான். அதே இபான் பாதுதா ரொம்ப வருத்தப்படுறார். சுல்தானுடைய இந்த அநாகரிகமான செயல் கண்டிக்கத்தக்கதுன்னே அவர் பதிவு பண்ணுறாரு. அதன் பிறகு அந்த சுல்தான் கூட ஒரு 2-3 ஆண்டு காலத்தில் அவருடைய மனைவி, அவருடைய குழந்தைகள் கூட கோரமான முறையில் தான் மரணத்தை தழுவுறாங்க. இது வரலாறு. இபான் பாதுதாவுடைய குறிப்பிலிருந்து தான் நம்ம அவருடைய படுகொலையை நமக்கு தெரிய வருதுங்க ஐயா. அதன் பிறகு தான் இந்த செய்தி, அவர் படுகொலை செய்யப்பட்ட செய்தியை தான் தை மாதம் பௌர்ணமி அன்றைக்கு திருவண்ணாமலையில் ஈசானிய குளத்திற்கு அண்ணாமலையார் தீர்த்தவாரிக்கு செல்கின்ற பொழுது ஒரு சேவகன் வந்து அறிவிப்பான். அந்த சடங்கு போன்ற மாதம் திருவண்ணாமலை நடந்தது. அறிவிச்ச பிறகு தான் அண்ணாமலையார் மேலதாளம் இல்லாமல் கோயிலுக்கு செல்வார். அமைதியாக சொல்வார். எப்பொழுதுமே அண்ணாமலையார் உள்ளே செல்வதும் வெளியே வருவதும்
கிட்டி வாயில் வழியாகத்தான் போவார் வருவார். ஆனால் மாசி மகத்து அன்று மட்டும் முதல் முறையாக வல்லாளனுக்கு திதி கொடுப்பதற்காக வருகின்ற பொழுது மட்டும்தான் ராஜகோபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய கோபுரத்தின் வழியாக வெளியே வந்து அந்த வழியாகவே உள்ளே செல்லக்கூடிய ஒரு காட்சி அன்று ஒரு நாள் மட்டும்தான் நடக்கும். இந்த ராஜகோபுரத்தின் வழியாக அண்ணாமலையார் வருவதற்கு எதற்காகனா மூன்றாம் வல்லாளனுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்காக வரக்கூடிய அந்த நாளில் மட்டும்தான் அவர் வந்து போகிறார். இது இன்னைக்கு வரைக்கும் அது நடைமுறையாகவும் இருக்குதுங்க ஐயா. இப்போ நம்ம இந்த கிட்டி வாசல் அப்படிங்கிற வழியாக மற்ற நாட்களில் போகிறதாவும் இந்த திதி கொடுக்குற நாள் மட்டும் ராஜகோபுரத்தினுடைய வாயில் போய் வரதும் சொல்லுவோம். அப்போ அந்த கிட்டி வாயில் என்பது என்ன இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் பண்ணினா நல்லாயிருக்கும் ஐயா. ஒரு செய்தி நல்லா புரிஞ்சுக்கணும் ஐயா. இப்போ இந்த கோபுரம் மிக உயரமாக கட்டப்பட்டதுன்னு அவர் மனசில் நினைச்சதாகவும் அதனால் அண்ணாமலையார் அந்த கோபுர வாயிலை பயன்படுத்துவதை தவிர்க்கப்பட்டதாகவும் ஒரு செவி வழியாக வரக்கூடிய செய்திகள், புராண ரீதியாக இவங்க சொல்லக்கூடிய செய்திகள் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் நம்ம வழக்குன்னு ஒன்று இருக்குல்ல, பண்பாட்டு வழக்கு. நம்ம வழக்கில் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 100 வருஷத்தை தாண்டின வீடுகள்லாம் நிறையா இருக்கும் ஐயா. 150 வருஷம் வீடுகள்லாம் கூட இருக்குது. 200 ஆண்டு கால வீடுகள்லாம் இருக்கும். ஒரு வீடுங்கிறது நீங்கள் நினைக்கிற மாரி இருக்காது, இன்றைக்குள்ள மாரி இருக்காது. 200 அடி அகலத்துக்கு இருக்கும் வீடே. அப்போ அந்த வீட்டில் இருக்கிற ஒரு முன்னோர் மூத்தோர் காலமாயிட்டாருன்னு சொன்னாக்கா அந்த வாயிலை மூடிடுவாங்க. அந்த வாயிலை வந்து பயன்படுத்த மாட்டாங்க. புதுசாக ஒரு வாயிலை ஏற்படுத்தி அந்த வாயிலை தான் அவங்க பயன்படுத்துவாங்க பிரதான வாயிலாக. இப்போ இருக்கிற ஒருத்தர் காலமாயிட்டாருன்னா இன்னொரு பக்கத்தில் அந்த வாயிலை அவங்க ஏற்படுத்திக்கின்னு கடந்து போவாங்க. இதுதான் நம்மளுடைய வாழ்வியல் வழக்கு. இப்போ அண்ணாமலையார் மூன்றாம் வல்லாளனை தந்தையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக புராண ரீதியாக நமக்கு அந்த கருத்து வருகின்ற பொழுது பிரதான வாயிலாக அவர் பயன்படுத்துவது தவிர்த்து கிட்டி வாயிலை பயன்படுத்துகிற ஒரு வழக்கு ஏற்படுத்தியிருக்கலாம். அதுதான் நிஜமாகவும் இருந்திருக்கலாம். இது நம்ம பண்பாட்டு உறவுலேருந்து தான் கோயில் உறவையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அந்த கிட்டி வாயில் வழியாக அவர் வருவதும் போவதுமாக இருக்கிறது. ஆனால் இந்த வல்லாளனுக்கு திதி கொடுக்கின்ற பொழுது மட்டும் அந்த ராஜகோபுரமாக இருக்கக்கூடிய பிரதான வாயிலை அவர் பயன்படுத்துகிறார். வல்லாள மகாராஜா இருந்த காலத்தில் பிரதான வாயில் எதுன்னு கேட்டிங்கனாக்கா வல்லாளன் திருவாயில் கோபுரம் தான். கிருஷ்ணதேவரர் காலத்தில் தான் இந்த ராஜகோபுரம் கட்டமைக்கப்படுகிறது. அதுவும் சிவப்ப நாயக்கர் தான் முன்னிருந்து இந்த கோபுரத்தை திருப்பணி செய்து கட்டி முடித்தவர். புரியுதுங்களா? இப்போ இந்த வாயிலை அவர் அன்று ஒரு நாள் மட்டும்தாங்க ஐயா பயன்படுத்துவார். மீதி நாளில் அது பயன்படுத்தாமல் போகிறது வந்து நம்ம குடும்ப வழக்கிலே இருக்குது. சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.